வணக்கம். இன்னைக்கு நாம மெலிண்டா பிரெஞ்ச் கேட்ஸ் உடைய ஒரு சமீபத்திய நேர்காணல்ல இருந்து சில முக்கியமான விஷயங்களை ஆழமா பார்க்க போறோம். ஆமா. இது முக்கியமா பெரிய வாழ்க்கை மாற்றங்கள், தடைகள், அப்புறம் தனிப்பட்ட வளர்ச்சி பத்தினது. சரி. நீங்க உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகும்போதோ இல்ல சில சவால்களை சந்திக்கும் போதோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. இதுல அவங்க அனுபவங்கள், குறிப்பா மாற்றம், தைரியம், அப்புறம் தன்னை ஏத்துக்கிறது, இத பத்தின அவங்க பார்வை ரொம்ப யோசிக்க வைக்குது. அவங்களுடைய தனிப்பட்ட போராட்டங்கள், அதிலிருந்து கத்துக்கிட்ட பாடங்கள், இதெல்லாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கும் பொருந்தும். கரெக்ட். முதல்ல அந்த மாற்றத்தை ஏத்துக்கிறத பத்தி பேசலாமா? பேசலாமே. அவங்க டெக்சாஸை விட்டு காலேஜுக்கு போனது, அப்புறம் யாருக்குமே பெருசா தெரியாத மைக்ரோசாஃப்ட்ல சேர்ந்தது, இதெல்லாம் பார்த்தா அவங்க மாற்றத்தை பயப்படாம எதிர்கொண்டிருக்காங்க. ஆமா. அவங்க மனப்பான்மை பாருங்க. நான் இப்போ எதிர்பார்க்காத இடத்துல இருக்கேன், இதை எப்படி நான் ஹேண்டில் பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது சுவாரஸ்யமா இருக்கு. அதுக்கு அவங்க வளர்ப்பும் ஒரு காரணம்னு சொல்றாங்க. அவங்க அப்பா அப்போலோ திட்டத்துல வேலை செஞ்சது, அந்த உற்சாகம். ஓ, அப்படியா? ஆமா. அப்புறம் பிள்ளைகளை வெளியூர் காலேஜுக்கு அனுப்புனது, இதெல்லாம் ஆரம்பத்திலே ஒரு திறந்த மனப்பான்மையை கொடுத்திருக்கு. சரி சரி. மாற்றத்தை ஆர்வத்தோட பார்த்தா அதுவே புதிய ஆட்களையும் பாடங்களையும் கொண்டு வரும்னு சொல்றாங்க. அது ஒரு முக்கியமான பாடம் இல்லையா? ஆமா, எதிர்பாராததை எதிர்கொள்ற திறன். சரி, இந்த மாற்றங்கள் எல்லாம் இருக்கும்போது இலக்குகளை எப்படி வச்சுக்கிறது அத பத்தியும் பேசியிருக்காங்க. 8ஆம் வகுப்புல ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் கோர்ஸ் படிச்சதா சொல்றாங்க. அது இலக்கு வைக்கவும் காலையில கொஞ்சம் அமைதியா இருக்கிறதோட முக்கியத்துவத்தையும் கத்து கொடுத்துச்சாம். ஆமா. அதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க பாருங்க. நம்ம பெரிய இலக்குகளை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு. ஏன் அப்படி? ஏன்னா சில சமயம் பலரோட கருத்துக்கள் நம்மள குழப்பிடும், இல்ல சோர்வடைய செஞ்சிடும். சரிதான். ஆனா நம்ம மேல அக்கறையும் நம்பிக்கையும் வச்சிருக்கிற ஒரு சின்ன வட்டம் அவங்க கிட்ட மட்டும் சொன்னா போதும். அவங்க நம்மள ஊக்கப்படுத்துவாங்க. இது ரொம்ப முக்கியம். ஆமா, முக்கியமா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல அவங்க கூட அந்த அறக்கட்டளை வேலையை ஆரம்பிச்சப்போ தனக்கு போதுமான தகுதி இல்லையோன்னு நினைச்சதா சொல்றாங்க. அந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம். ஆமா ஆமா. உலக ஆரோக்கியம் பத்தி பேச தனக்கு என்ன தெரியும்னு ஒரு தயக்கம் இருந்திருக்கு. ஓஹோ. ஆனா போக போக அவங்களுடைய பயணங்கள், சந்திச்ச மனுஷங்க, இது மூலமா கிடைச்ச அனுபவ அறிவு இருக்கு இல்லையா, அதோட மதிப்பை உணர்ந்திருக்காங்க. சரி. அப்புறம் பிரெனே ப்ரௌனோட புத்தகங்கள், டேரிங் கிரேட்லி, கிஃப்ட்ஸ் ஆஃப் இம்பெர்ஃபெக்ஷன் மாதிரி, அதெல்லாம் குறைகளை ஏத்துக்கிட்டு தைரியமா செயல்பட ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சொல்றாங்க. அப்போ தைரியம்னா பயம் இல்லாம இருக்கிறது இல்ல? இல்லவே இல்ல. பயத்தோடையே முன்னாடி போறது தான் தைரியம். அவங்க அந்த கருத்தடை சாதனங்கள் பத்தி பேச எடுத்த முடிவு, அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1 வருஷம் யோசிச்சிருக்காங்களாம். 1 வருஷமா? ஆமா. அந்த முதப்படி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் மத்த சவால்களை எதிர்கொள்ள ஒரு தைரியம் வந்திருக்கு. வாழ்க்கையோட கஷ்டமான பக்கங்களையும் அவங்க மறைக்கல. விவாகரத்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆமா. அந்த நேரத்துல தனக்கும் குடும்பத்துக்கும் அருள் வேணும்னு பிரார்த்தனை செஞ்சதா சொல்றாங்க. இங்க அருளுங்கிறத அந்த கடினமான சூழலை சமாளிக்க தேவையான ஒரு மன அமைதி, ஒரு உள்சக்தின்னு எடுத்துக்கலாம். அதுல அவங்க கத்துக்கிட்ட ஒரு ஆழமான பாடம் என்னன்னா, துக்கமும் சந்தோஷமும் ஒரே நேரத்துல நம்ம மனசுல இருக்க முடியுங்கிறது. இது ரொம்ப ஆழமான கருத்து. ஆமா. எவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறமும் திரும்பவும் சந்தோஷத்தை கண்டுபிடிக்க முடியுங்கிற நம்பிக்கை, அது மீண்டு வர்றதுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. அகந்தைய கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அந்த அருளுக்கு இடம் கொடுக்கணும். சரி சரி. கடைசியா சேவை பத்தியும் வெற்றியோட அர்த்தம் பத்தியும் பேசிருக்காங்க. சேவைன்னா பணம் கொடுக்கறது மட்டும் இல்ல. ஆமா, நம்ம நேரம், நம்ம சக்தி, அதையும் கொடுக்கலாம். அவங்க சின்ன வயசுல இருந்தே சேவை மனப்பான்மையோட வளர்ந்திருக்காங்க. அவங்க ஸ்கூல் மோட்டோ கூட சேவை செய்தானா. கரெக்ட். ரால்ஃப் வால்டோ எமர்சனோட ஒரு மேற்கோளை ரொம்ப அழகா பயன்படுத்துறாங்க. என்ன அது? நீங்க வாழ்ந்ததுனால ஒரே ஒரு உயிர் கொஞ்சமாவது சுலபமா சுவாசிச்சதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான வெற்றி. வாவ், இதே இன்னைக்கு பணப்ப மட்டுமே வச்சு வெற்றியை பாக்குற பார்வைக்கு ஒரு நல்ல மாற்று. நிச்சயமா. ஒரு டீச்சர், ஒரு கோச், இவங்களோட தாக்கம் பணத்தால அளக்க முடியாதது இல்லையா, அதுதான் உண்மையான வெற்றின்னு சொல்றாங்க. இந்த உரையாடல்ல இருந்து நாம நிறைய கத்துக்கிட்டோம். மாற்றத்தை ஒரு வாய்ப்பா பாக்குறது, இலக்குகளை பாதுகாக்க நம்பிக்கையான ஆட்களோட துணை, குறைகளை ஏத்துக்கிட்டு தைரியமா போறது, கஷ்டமான நேரத்துல அந்த அருளையும் மீண்டு வர்ற தருணையும் நம்புறது. ஆமா. இந்த பாடங்கள் எல்லாம் உங்களுக்கும் உங்க பாதையில நிச்சயம் ஒரு வெளிச்சத்தை தரும். சரி. இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. உங்க வாழ்க்கையில பணத்தால அளக்க முடியாத, ஆனா நீங்க இதுதான் உண்மையான வெற்றின்னு நினைக்கிற ஒரு தருணம் எது, இல்ல ஒரு பங்களிப்பு எது? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.